ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம ஒரு டிஃபன் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதில் அரிசி உளுந்து எதுவுமே யூஸ் பண்ணல. அதே போல் இந்த டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாதுங்க. இது நீங்கள் காலையில், ஈவினிங், ஈவன் லஞ்ச் பாக்ஸு கூட கொடுத்து விடலாம். நைட்டு டின்னருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த டிஃபனை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் 1/4 கிலோ அளவுள்ள பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். கூட்டுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அந்த பாசி பருப்பு தான் சிறுபருப்புன்னு சிலர் சொல்லுவாங்க. இதை சேர்த்துட்டு ஒரு 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. மேலே இருக்க அழுக்கெல்லாம் போயிட்டும். 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி தெளிவாக மாறிடும். அதுக்கு பிறகு இதில் சமையலுக்கு நம்ம பயன்படுத்துகிற தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் இந்த பருப்பு நல்லாவே ஊறட்டும். இந்த ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணி தான் இந்த பருப்பை நம்ம அரைக்க போகிறோம். தண்ணி நிறைய இருந்ததுன்னா நம்ம இருந்துடலாம். அப்படி இல்லைன்னா இந்த தண்ணியை நம்ம சேர்த்து ஃபுல்லாகவே அரைச்சிக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பருப்பு நல்லா ஊறிடுச்சு. குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுருங்க. தண்ணியை நான் கொஞ்சம் இருத்து தனியாக வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் இந்த பருப்பை சேர்த்துட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். நல்லா மையவே அரைச்சிக்கோங்க. திரியாக அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இது போல் மைய அரைச்சாதான் நமக்கு தோசைகளாவோ இல்லை அடைகளாவோ ஊற்றும் பொழுது நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அரைச்ச மாவை இது போல் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டு பார்க்கும்பொழுது கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சமையல் சோடா 3 சிட்டிகை அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிலர் குறைவாக சாப்பிடுவோம், சிலர் கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருந்துச்சு, அதனால் தண்ணி இதில் சேர்த்துட்டு கலந்து விடுறேன் நான். ஏன்னா நம்ம ஊற்றும் பொழுது ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் திருப்பி போடுறதுக்கும் நமக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். சமையல் சோடா சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் விருப்பப்படலைன்னா சமையல் சோடாவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதே போல் கலந்து விட்டுட்டு அந்த கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிக்கோங்க. தோசை மாவு பதத்தில், தோசை மாவை விட கொஞ்சம் மாவு லூஸாக இருந்துச்சுனாலே போதும். அப்போ தான் ஊற்றுறதுக்கு நமக்கு சூப்பராக வரும். இப்போ ஒரு தோசை கல்லில் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு சென்டரில் மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுற மாதிரி இருந்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அதில் நமக்கு தேவையான அளவு மாவை சேர்த்துக்கலாம். வீட்டில் ஒரு மீடியம் சைஸில் சாம்பார் கரண்டி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த சாம்பார் கரண்டியில் ஒரு 2 கரண்டி அளவு மாவு இதில் சேர்த்தேன். ரொம்ப பெருசாக அகலமாக நீங்கள் செஞ்சிட்டிங்கனாலும் திருப்பி போடுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். திக்காக தான் நம்ம இதை செஞ்சுருக்கோம். அப்போ தான் திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஊத்தப்பம் போல் ஊற்ற போகிறோம். துருவின இஞ்சி இதில் கொஞ்சமாக மேலே சேர்த்தாச்சு. அதே போல் பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடுறேன். நீங்கள் எல்லாத்தையுமே மாவில் சேர்த்து கலந்து சுடணும் அப்படின்னா கூட சுட்டுக்கலாம். இது போல் செஞ்சு தரும்பொழுது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ஊத்தப்பம் மாதிரி நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை மேலே லைட்டாக நம்ம தூவி விட்டுக்கலாம். இதெல்லாம் தூவுறதுக்கு நமக்கு டைம் வேணும்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். மாவை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, லைட்டாக இது பண்ணிவிட்டு திக்காக இருக்க அந்த சமயத்தில் லோ ஃப்ளேமில் இருந்து மேலே நீங்கள் இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக எல்லா காய்கறிகளும் இதில் போய் பிடிக்கும். அதுக்கு அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கேரட் துருவல் இதில் சேர்த்துக்கலாம். கேரட்டை துருவி தனியாக வச்சுட்டு நம்ம இதில் எடுத்து சேர்க்கலாம். நம்மக்கிட்ட முட்டைக்கோஸ் இருந்ததுன்னா கூட பொடியாக கட் பண்ணிவிட்டு அந்த முட்டைக்கோஸை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். என்னால் ஒவ்வொரு தோசைக்கும் இந்த மாதிரி ஊற்றி செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மாவில் கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசைக்கெல்லாம் சுட்டுக்கோங்க. இப்போ இதில் ஓரமெல்லாம் லைட்டாக நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் உங்களோட விருப்பப்படி இதில் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் நம்ம இஞ்சி சேர்த்துருக்கோம், அதனால் நான் பெருங்காயத்தூள் சேர்க்கல. பெருங்காயத்தூள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். இல்லை கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா ஊற வச்சு கரைச்சிட்டு அந்த பெருங்காய தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அரைக்கும் பொழுதே கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்து அரைச்சிடுங்க. மிதமான தீயில வச்சு இந்த பாசிப்பருப்பு ஊத்தப்பத்தை கரெக்டாக ஒரு சைடு ஃபுல்லாக அடியில் நமக்கு கோல்டன் கலராக சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி வேக விட்டு எடுத்துக்கோங்க.
எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லை நீங்கள் சமையலுக்கு வீட்டில் எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. பாருங்கள் ஓரமெல்லாம் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. பொறுமையாக வேக விட்டு எடுத்தால் தான் நல்லா நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு சைடு சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும். நீங்கள் வேகிறதுக்கு முன்னாடியே திருப்பி போட்டுட்டிங்கனாலுமே உடஞ்சிடும், நமக்கு திருப்பி போடுறதுக்கு வராது. இது போல் மேலே லைட்டாக அழுத்தி கொடுத்துக்கோங்க. எதுக்காக இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக சமையல் பழகிறவங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் லாஸ்ட்டில் இதில் வீட்டில் நம்ம இட்லிக்கு பருப்பு பொடி வச்சுருப்போம் இல்லைங்களா, எந்த டைப்பில் நம்ம பருப்பு பொடி செஞ்சு வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அந்த பருப்பு பொடியை ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது மேலே சேர்த்துக்கோங்க. நமக்கு எந்த அளவு ஸ்பைஸ் தேவை அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு முறை லைட்டாக திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்பொழுதே மேல் வரைக்கும் நல்லாவே வெந்திருக்கும், இருந்தாலும் ஒரு முறை திருப்பி போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. இது போல் திருப்புறதுக்கு வரல அப்படின்னா நீங்கள் இன்னொரு கரண்டியை சப்போர்ட்க்கு கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் திக்காக இருந்ததுனால எனக்கு திருப்பி போடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, உடஞ்சிட போகுது அப்படிங்கிறதுனால இன்னொரு கரண்டியை நான் சப்போர்ட்க்கு கொடுத்து திருப்பி போட்டேன். அடிப்பக்கம் பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வெந்து வந்திருக்கு, கலர் நல்லா மாறி இருக்குது. இந்த கலர் சேஞ்ச் ஆனாலே நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கமும் எண்ணெயெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் கொத்தமல்லி இலைகள் மேலே பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். இல்லைன்னா நம்ம காய்கறி சேர்ப்போம் இல்லைங்களா, அப்பயே கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கும் பொழுது நல்ல கொத்தமல்லி இலைகள் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் கலரில் இருக்கும். பிள்ளைங்க டக்குன்னு பார்த்த உடனே சாப்பிட்ருவாங்க இந்த ரெசிப்பியை. இப்போ இந்த பாசிப்பருப்பு ஊத்தப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதை அப்படியே சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா காரசாரமான சைட் டிஷ்ஷு இல்லை சாம்பார் வகைகள் எதுவாக இருந்தாலுமே இதுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நம்ம வச்சுருக்க எல்லா மாவுமே இதே மாதிரி ஊத்தப்பங்களாக சுட்டுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். அவசியம் இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிப்பியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.